பரபரப்பான நகர வாழ்க்கையால் நாம் தொலைத்துவிட்ட உன்னதமான தருணங்கள் ஏராளம். அம்மா, அப்பா, மகன், மகள் என கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் என்று கூறும் நாம் சில தலைமுறைகளுக்கு முன்னர் ஒரே வீட்டில் 10 பேருக்கு மேல் வசித்த அனுபவங்கள் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரலாம். ஆனால் நம் பெற்றோருக்கு அது மலரும் நினைவுகளை மீண்டும் சிந்திக்க தூண்டுகிறது. பொதுவாக திருமண நிகழ்ச்சிகள், காதுகுத்து, குலதெய்வ வழிபாடு உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளிலும் சில நேரங்களில் எதிர்பாராமல் இறப்பு காரியங்களிலும் உறவுகள் ஒன்று கூடுவது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் தொலைந்து போன கூட்டு குடும்ப வாழ்க்கையை தேடி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான முத்து நல்லியப்பன் மேற்கொண்ட ஒரு அயராத முயற்சி அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறது. ராசிபுரம் அருகே உள்ள தொப்பம்பட்டியில் 1824ஆம் ஆண்டு பிறந்த மூத்த நல்லியப்ப கவுண்டரின் 7 தலைமுறை சொந்தங்கள் ஒரே இடத்தில் கூடி மகிழும் விழா நடத்தப்பட்டது. இந்த குடும்பத்தின் 3ஆம் தலைமுறையைச் சேர்ந்த முத்து நல்லியப்பன் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருடைய ஏற்பாட்டின் பேரில் 7 தலைமுறையைச் சேர்ந்த 150 குடும்பத்தினர் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் சந்திக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வாழ்க்கையில் தொழில்நுட்பம் காரணமாக எல்லாம் நம்ம உள்ளங்கை நெல்லிக்கனியாக வந்துவிட்ட போதிலும் உறவுகளை தொலைத்துவிட்ட நிலையே எல்லோரது உள்ளங்களிலும் நீடிக்கிறது. இந்த நிலையை மாற்ற முடியும் என இவ்விழா நிரூபித்தது. காரணம், நெருங்கிய குடும்ப உறவுகளை தாண்டி பெரிய அளவில் மற்ற உறவுகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாத நகர வாழ்க்கையில் வாழும் நவீன இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் பெரியவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் மற்றவர்களை தங்களது குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தினர். ராசிபுரத்தில் தொடங்கி தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்துள்ள குடும்பத்தினர் தற்போது புதுடெல்லி மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் வசிக்கின்றனர். தகவல் தொடர்புகளால் உறவுகள் தொடர்ந்து இருந்த போதிலும் நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்காத வரை அவர்களை தொலைத்த உணர்வு ஏற்படுவதாகவும் இந்த குடும்ப விழா தங்கள் உறவுகளை மீட்டெடுக்க உதவியாக இருக்கும் என்று கூறுகிறார் இவர். பல ஆண்டுகளுக்கு பிறகு குடும்ப உறவுகளை சந்திக்கும் ஆர்வமும் மகிழ்ச்சியும் அனைவரது கண்களிலும் காண முடிந்தது. குடும்பத்தினருடன் குழு புகைப்படம் எடுத்து தங்கள் பதிவுகளை பொக்கிஷமாக மாற்றினர். கையை பிடித்துக் கொண்டு பேசி மகிழ்வது, செல்பி எடுப்பது, ஆதரவாக அரவணைப்பது, குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, பாட்டு, நடனம் என அந்த இடமே ஆனந்தமயமாக காட்சியளித்தது. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை மட்டுமே சந்திக்கும் காலம் போய் உறவுகளை சந்திப்பதற்காகவே விழா நடத்தும் அளவிற்கு சென்றுள்ளதாகவும், செல்போனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை வீட்டில் இருக்கும் முதியவர்களுக்கு வழங்கினால் அன்பிற்கு இயங்கும் நெஞ்சம் நிச்சயம் நெகிழும் என கூறுகிறார் இவர். நல்ல மரம் செழித்தோங்கிய காலத்திலே முதியவர்கள் ஒரு வரமாக பார்க்கப்பட்டார்கள். அந்த முதியவர்கள் இப்போது சுமையாக பார்க்கப்படுகிறார்கள். முதியவர்கள் இருக்கின்ற குடும்பம்தான் முன்னேறும் என்பது எழுதாத சட்டம். தன்னுடைய அனுபவங்களை அவர்கள் கூறுவதன் மூலமாக இளைய தலைமுறை தவறுகளிலிருந்து தப்ப முடியும். இன்றைக்கு முதியவர்கள் ஒரு 6வது விரலைப் போல வேண்டாத நபர்களாகவே இளையோர்களால் பார்க்கப்படுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். மாறினால்தான் முதியோர் இல்லங்கள் குறையும். கண்டிப்பாக முதியவர்களை அவர்களுடைய எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இந்த இளைய தலைமுறை பார்த்து கொள்ளவும் இல்லை, நடத்தவும் இல்லை. அந்த நிலை மாற வேண்டும். அது நம்முடைய தமிழக பண்பாட்டுக்கு உகந்தது. நன்றி. வீட்டிற்கு தேவைப்படும் உணவை கூட அலைபேசியில் அழைத்து ஆர்டர் செய்யும் காலத்தில் ஒரே இடத்தில் தங்கி ஒரே இடத்தில் உண்டு மகிழ்ந்த நமது தமிழர் பாரம்பரியம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளிக்கலாம். ஆனால் நமது தனித்தன்மை வாய்ந்த குடும்ப உறவு முறைகள் என்பது பல்வேறு இடையூறுகளை ஆரம்ப நிலையிலேயே கிள்ளியெறியக்கூடியது. கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாறியதால் ஏற்பட்டுள்ளது இந்த நிலை. மாறி மீண்டும் நமது கூட்டு குடும்ப வாழ்வியலுக்கு திரும்புவது சற்று கடினம்தான் என்றாலும் முடிந்தவரை நம் குழந்தைகளுக்கு
அனைத்து உறவுகளையும் சொல்லி வளர்ப்பதும், தேவைக்கு மட்டுமே அணுகாமல் எப்போதும் சேர்ந்து வாழ்வதும் மிகப்பெரிய மாற்றத்தை ஒருவருக்கொருவர் மனதிலும் ஏற்படுத்தும்.